ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம சைவ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காய் பிரியாணினும் சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஆட்டுறதுக்கு இஞ்சி, பூண்டு, வரமிளகா, புதினா, பட்டை, கிராம்பு. ஆட்டுறதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவெல்லாம் 5-6 பேர்த்துக்கு ஆக்கிற மாதிரி இருக்குது. நம்ம 2 பேர்த்துக்கு வேணும், 3 பேர்த்துக்கு வேணும், அளவை நம்மளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆட்டுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். புதினா ஆட்டுறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், கருவேப்பிலை தலையும் இதோடு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜிலேபி பவுட்ரு, 2 பச்சை மிளகா கீனி வச்சுக்கலாம். பட்டை 2 பட்டை, 2 கிராம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நிறையா போட்டோம்னா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது குழந்தைங்க இந்த பட்டை கிராம்புலாம் பட்டுதுன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதில் ஆட்டிடுவோம். நம்ம வாசனைக்காக 2 மட்டும் எண்ணெயில் போட்டுக்கலாம். கறி மசாலத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். காய் நம்ம போட்டுக்கிற காய் கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, இதோ நூற்கோல் இருந்தால் நூற்கோலும் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பெரிய குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். நம்ம அதுக்குள்ளே ஆட்டிட்டு வந்துடலாம். எல்லாம் ஜாரில் போட்டு ஆட்டிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, வரமிளகா, புதினா தலை பத்தாது, 2 தடவையாக ஆட்டிக்குவோம். ஆட்டிட்டு வந்துடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலையும் இந்த புதினா தலையும் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கலர் பவுட்ரு, ஜிலேபி பவுடரையும் கறி மசாலா தூளையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற அந்த மசாலா ஐட்டத்தையும் நம்ம அதுக்குள்ளே ஊற்றிடலாம். நல்லா எண்ணெயில் அந்த மசாலா நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலா எண்ணெயில் வதங்கிருச்சு. இதோடு சேர்த்து நம்ம காயெல்லாம் உள்ளே கொட்டிடலாம். காயெல்லாம் இந்த மசால் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் அந்த ஜாரில் தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். நல்லா காயோடு சேர்த்து அந்த மசாலா கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் கொதிக்கட்டும். அந்த காய் கொஞ்சம் வேகட்டும். நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அரிசிக்கு தகுந்த மாதிரி. அரிசி முதல்லையே அளந்து ஊற வச்சிடணும்.
இப்போ ஓரளவுக்கு அந்த காய் மசாலா எல்லாம் கலந்துக்குச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அரிசி போட்டுக்கலாம். அந்த ஜிலேபி பவுடர் பீட்ரூட் போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். ஏன்னா பீட்ரூட் கலரே நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடும். கொதிச்சுட்ருக்கட்டும். நல்லா கொதிக்குது. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வேகட்டும். நாம் அப்புறமேட்டு மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நல்லா காய் சாப்பாடு எல்லாம் ஒரு கால்வாசி அளவு வெந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கலாம். நம்மளுக்கு இப்போ சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூடாக பரிமாறலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.